ஆர்த்தி வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏதோ மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் அசதியா இருக்கு. அப்படின்னா உங்க அசதியா 5 நிமிஷத்துல சரி செஞ்சிடுறேன். ஒரு அருமையான சூடான ஒரு கப் டீ. என்னோட அசதியை போக்கணும்னு உன் கையால சூடா டீ கொடுத்தா போதாது. உன்னோட இந்த அழகான சிரிப்பு ஒன்னே போதும். சிரி பார்க்கலாம். ஆமா, அர்ஜுன் இன்னும் வரல? அது அது அவன் எப்போ வந்து சாப்பிட்டு படுத்துட்டான். அவன் ரூம்ல. அவனோட ரூம்ல? நீ எப்பல இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்ட? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு பையன் அங்க எங்கன்னு சுத்திட்டு இருப்பா. அவன் வந்துருவான். அதுக்கு போய் நடத்து, உன் இஷ்டத்துக்கு நடத்து. எங்க இருக்கானோ? ஏற்றா கையா. ஏன் இவ என்ன உன் மாமன் பொண்ணா? பெண்களை தெய்வமா மதிக்கிறது தான் நம்ம பாரத நாட்டோட பண்பாடு. இத மனசுல வச்சுட்டு இனிமையாவது ஒழுங்கா நடக்கு. ஹலோ, அவன்கிட்ட உங்களை காப்பாத்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்? எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சது என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். ஏய், என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து சொல்லுவ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாய். ஹலோ, ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு தெரியும் நீ என்கிட்ட தான் சொன்னேன்னு. உனக்கு கேட்கட்டுமா? கேளு. எதுக்காக என் பின்னாடியே சுத்துற? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கலையே அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. நீ என்ன காதலிக்கிற, ஆனா ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிற. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த தப்பான எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. புரிஞ்சுதா? ஏய், இதெல்லாம் நீ மனசார சொல்றது இல்ல. ஒரு நாள் நீயே என்கிட்ட சொல்லுவ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம். நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். பாழு கண்ணு, கொள்ளி கண்ணு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ்காரன் வேலையில இதெல்லாம் சகஜம். இப்பவாது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. நன்றி கெட்ட மனுஷங்க. நீங்க நேர்மை எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். சரியா சொன்ன ஆரதி. என்னோட நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட்ல பரிசு கொடுத்திருக்காங்க. போலீஸ் கமிஷனரை நான் ஷூட் பண்ணதா சொல்லி எனக்கே வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. என்ன? ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. இந்த சதிகாரங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி இருக்கே சிஎம்மோட கொலையில தான் தொடங்கிச்சு. அதோட முடிவு சிக்கந்தர் தர்மதாஸோட சாவுல தான் இருக்கு. ஹலோ அஜித், விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லேசான காயம்தான், சீக்கிரம் ஆறிடும். நீ சிந்திருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் அந்த எஸ்பியை நான் பழி வாங்கியே தீருவேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உண்மை என்னன்னா சிக்கந்தர், என்ன சுட்டது அந்த எஸ்பி இல்ல. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். அப்ப உன்னை யார் சுட்டது? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த எஸ்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்புனது மூலமா சிக்கந்தர் நான் எல்லாருடைய பகையும் தீர்த்துட்டேன். இல்ல, பழைய கணக்கு 2 அவங்கிட்ட பாக்கி இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கணக்கு ஒண்ணு, என் தம்பிய அநியாயமா சுட்டு கொன்ன கணக்கு இன்னொன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எஸ்பி கதையை ஜெயிலே முடிச்சிரு. நமக்கு வேற யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க. ஓ, உள்ளவா கான்? நோ சார், ஐல் வெயிட். ஓகே. அப்ப நாங்க புறப்படுறோம். காட் பிளஸ் யூ. ஓகே. இந்தாங்க, உடம்பு நல்லா கவனிச்சுக்கங்க. வேளா வேலைக்கு சாப்பிடுங்க, கோவப்படாதீங்க. இந்தாங்க. சரி சரி, நான் வரேன். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நிறைய இருக்கு. அங்க இங்க அனாவசியமா சுத்தாதீங்க. இப்பெல்லாம் போலீஸ்ல நிறைய லேடிஸ் சேர்றாங்களாம். ஓஹோ, ஐ சி. ஜாகிரதையா இருக்கேன். சரி, நான் வரட்டா. இத பாருங்க, போனதும் ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் 7th மறக்காதீங்க. அன்னைக்கு என்னோட
உன்னோட பர்த்டே. உன் பர்த்டே என்னால மறக்க முடியுமா டார்லிங்? ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. வாங்க சார். அட நீ உட்காருப்பா. இல்ல சார். அட உட்காருன்னு சொல்றல. உங்க முன்னாடி எப்படி நீ சார்? போய் உன் சீட்ல உட்காருமா. உட்காருங்க. ஷேர்கான் வரல இன்னும்? அவனும் வந்திருப்பான். ஆனா அவனோட ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. எப்படி ராத்திரி 7 மணிக்கு வந்துருவான். ஆமா, தம்பி எப்படி இருக்காரு? he is fine. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? மிலிட்டரியில கமாண்டோவா இருக்கான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார். டிஜிபி சார் அவசரப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. டிஜிபி சார் எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாரோ, இல்லைன்னா அவர் ஏன் அப்படி செய்யணும்? டிஜிபி சாருக்கு என்ன நிர்பந்தம் இருக்க போகுது சார்? சிக்கந்தரும் அவனோட ஆட்களும் டிஜிபி சாரை நிர்பந்தப்படுத்திருக்கணும். சிக்கந்தர் தான் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் சார். அவனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப நம்மளோட டர்ன் இல்லையா? யார் நீ? ஜெகன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. நீ என்ன பெரிய ராஜாவா இல்ல மந்திரியா தெரியறதுக்கு? என் கையில ஓங்கி விட்டனா 32 பல்லும் எகிரிடும். போடா இங்க இருந்து. போறேன், கண்டிப்பா போறேன். ஆனா தனியா இல்ல, உன்னை இழுத்துக்கிட்டு தான் போவேன்.
Ah!